கம் 2024 அரச வர்க்கத்தாளின் இறுதிப்பக்க 5 வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். இது உண்மையிலேயே கடின வினாக்கள் என்று தவறாக கருதிவிட வேண்டாம். நல்ல அரச பரீட்சைகளையும் என்னுடைய மாதிரி பரீட்சை வினாக்களையும் ஒழுங்காக பின்பற்றுகின்ற பட்சத்தில் நுண்ணறிவு வெற்றிக்கணி போன்றவற்றின் பயிற்சித்தாள்களில் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கிற பட்சத்தில் மிக இலகுவான ஒரு பயிற்சியாக இலகுவாக பரீட்சை வெற்றி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என உணர்ந்து நான் இப்போது அந்த பரீட்சைத்தாளின் இறுதிப்பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் தங்களுக்கு வழங்க உள்ளேன். நீங்கள் அதனை புரிந்து விடைகளை காணுகின்ற இலகு வழி முறைகளை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப இது இறுதிப்பக்கம் 36 40 வரையிலான வினாக்கள். கூடுதலான பிரதேசம் நிலத்தப்பட்டுள்ள ஒரு யாது? கடந்த வருடங்கள்ல கூடி அரச பரீட்சையில பரப்பளவு என்பது பாடத்திட்டத்தில் இல்லை என கருதி பரப்பளவு சார்பான கேள்விகள் வருகின்ற போது அதுக்கு பிழை சரி என்று எல்லா விடைகளுக்கும் சரியென கருதப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டது. ஆயுதம் இந்த வருடம் இப்படி வந்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் விடை காணுகின்ற விளக்கங்களை அறிந்து கொள்வது சரி. எப்படி என்றாலும் அவர்கள் புள்ளிகளை வழங்கினால் எங்களுக்கு ஓகே. இப்ப கூடுதலான பிரதேசம் நிலைக்கப்பட்டுள்ள ஒரு யாது என்றால் இங்கே சதுரங்களாகத்தான் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த சதுரங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது, அதாவது இதுல இருக்கிற சதுரங்களுடைய எண்ணிக்கை நிறையாகவோ நிரலாகவோ, நிறையாக பார்த்தாலும் 6 சதுரங்கள் இருக்கின்றது, நிரலாக பார்த்தாலும் 6 இருக்கின்றது. அதே போலதான் ஒவ்வொரு 3 விடைகள்லையும் 6 36 சதுரங்கள் இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு கேள்வி நிலத்தப்பட்டதின் எண்ணிக்கையைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நாங்க நிலத்தப்பட்டதை பார்க்கின்ற போது இந்த வடிவத்தில் இந்த நேர்கோட போடுவதன் மூலம் இது ஒரு நிலத்தப்பட்டதாகும். இந்த பாதி 2 சேருகின்ற போது ஒன்றாகவும், அப்போ ஒரு வடிவத்தில் 2, அப்ப இதுல 2 இதுல 2 இதுல 2 ஒரே மாதிரி வடிவமாக இருக்கின்றது. மொத்தம் 8 நிலத்தப்பட்டுள்ளது. இப்ப கூடுதலான பிரதேசம் தான் கேட்கப்படுது. அப்ப அடுத்த வடிவத்தில் இது 2 இணைந்தால் ஒரு சதுரம். அப்ப இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றாக 7 சதுரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்ப இறுதியில 4 காலும் சேர்ந்ததான் ஒரு சதுரம் வரும் என்றால் 4 சதுரங்களுக்கையும் கால் பாகமா இருக்கு. அப்ப இதுல 1 2 என்றால் 6 சதுரங்களுக்கு 6 சதுரங்கள். அப்ப கேள்வி கூடிய பிரதேசம் கூடுதலான பிரதேசம் நிறுத்தப்பட்டுள்ள உரியாது என்றால் முதலாவதான் கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காண முயற்சி செய்வோம். 9 பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கைகோத்து கொண்டு இடையில் நிற்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 பிள்ளைகள் வீதம் எடுத்த 4 உருவச்சித்தங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இதுல 9 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். ஆனா 3 பிள்ளைகளை படம் எடுத்திருக்கணும். அப்போ ஒரே பிள்ளை 2 தடவை படம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அப்ப இந்த 4ஐயும் ஒழுங்குபடுத்துகின்ற போது 3 பிள்ளைகள் இதில அடுத்தடுத்து வருவதில் நீக்கப்படுதல் வேண்டும் என்பதை, அதாவது ஒரே ஆளுடைய படம் திரும்ப வந்திருக்கின்றதான் அது கருத்து. இப்ப நான் இதுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் தருவதற்கு முதல் சரியான பொருத்தமான விடையை தந்துவிட்டு அந்த விடையோடு பொருத்தமாக விளக்கம் தருகின்றேன். அது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். இந்த 2வது விடைதான் பொருத்தமான விடை. இப்ப இந்த பி என்பவர் என்றதான் முதலாவதாக இங்க வருகின்றது, இந்த முன்னுக்கு வருகின்றது. அடுத்ததாக டி வருகின்றது. நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. பிக்கு அடுத்ததாக டி தான் வருகின்றது 2வது இடத்துக்கு. அப்ப இந்த பியின் இறுதியில நிற்பவர் தொங்கல்ல இருக்கிறது தான் சரி. இங்கே ஆரம்பத்தில் நிற்பவர் ஒரே படம்.
அப்போ ஒரு ஆளுக்கு மேலே ஒரு படத்துக்கு மேலே இன்னொரு படத்தை ஓட்டி விடலாம். இப்ப நாங்கள் இத 3 அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றை சேர்த்து ஒரு ஆளை மறைத்து கொண்டு விட்டுருவோம் என்றால் 4 படங்களுக்குள்ள 3 இடைவெளி தானே இருக்கு. அந்த 3 இடைவெளியில வருகிறவையே கீழே விட்டு மேலே ஓட்டுகிறோம் என கற்பனை பண்ணுங்க. அப்ப இதுல பியில இறுதியாக நிற்பவர் இங்கே இருந்தால் கீழே அதாவது டியில முதலாவது நிற்கிறவர் இல்லாம போயிட்டார் என்றதான் கருத்து. ஒரே எழுத்தார். அடுத்தது ஏ. இதுக்கு அடுத்ததாக ஏ என்பவரை போடுகின்ற போது இவரோட ஏயில முதலாவது நிற்பவர் இல்லாம போகிறார் என்றால் இதுக்கு இது அடுத்ததாக அவர் ஏ. ஏயின்ற இறுதியால் ஸ்ரீன்ற முதலாவது ஆளாயிருக்கும். ஏயின்ற இறுதியால் ஸ்ரீன்ற முதலாவது அப்படியாக அடுக்கப்படுகின்ற போது இதுல 3 இடைவெளிகள்ல 3 நபர்கள் மறைகின்ற போது பிள்ளைகள் மறைகின்ற போது 12ல 9 பிள்ளைகள் தான் வெளித்தோற்றம் அளிக்கும் என்பதை தவறாது கருதுங்கோ. இன்னும் ஒரு தடவை விளக்கம் தருகின்றன். பிக்கு மேல டி. அப்ப பியின் இறுதியில நிற்பவர் அதாவது பியின் முதலாவதாக நிற்கின்றார். அப்ப அவரை ஒருதற்கு மேலே ஒரு தரையாக ஒட்டலாம். அடுத்ததான் நான் கருத்த வங்கியில காட்டுறேன். டிக்கு மேலே ஏ. அப்ப டியின் இறுதியில நிற்பவர் ஏயின் முதலாவதாக நிற்கிறார். ஒருத்தருக்கு மேலே ஒரு தடவை ஒட்டலாம். அடுத்ததாக நான் நீல வங்கியில குறித்து காட்டுறேன். ஏக்கு அடுத்தது சி. ஏயின் இறுதியில நிற்பவர் சி என்ற முதலாவதாக இருக்கிறார். அப்ப இது என்ன? இந்த கம்பங்கள் போலதான் ஒரு படத்தை முதலாவதாக நாங்கள் பிஏ ஒட்டினோமா இருந்தால் அதுல இருக்கிற 3வது ஆள அடுத்த ஆளுக்கு மேல ஒட்டிடலாம். இந்த ஒரே ஆள் தான் 2 தடவை இருக்க போகுது, பின்னுக்கும் முன்னுக்கும். அடுத்ததுலையும் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே ஆள் இருக்க மற்ற படத்தை ஓட்டலாம். அடுத்ததிலும் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே ஆள் இருக்க அடுத்த படத்தை ஓட்டினால் இவே தொங்கல். இது சரி. இப்ப 9 பேர் வந்து விடுவார்கள். இந்த 3 பேரும் இல்லாமல் போகிறார்கள். ஒரே ஆளே இது தரம் விளங்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இனி நான் 38வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தருகின்றேன். அவதானமாக பின்பற்றுங்கோ. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு முழுமையாக நீர் நிரம்பிய பாத்திரம் ஏயில் இருந்து இந்த பாத்திரம் முழுமையாக நீர் நிரம்பி இருக்கின்றது. இந்த முழுமையாக நீர் நிரம்பிய பாத்திரத்திலிருந்து ஒரு குறித்த அளவு நீர் வெற்றாக இருக்கும் பாத்திரம். இதுதான் வெற்றாக இருக்குது. இது வெற்று, இது நிறைந்திருக்கிற பாத்திரம். இதுல இருந்து ஓரளவு நீரை எடுத்து வெற்றாக இருக்கும் பாத்திரம் பியில் இடப்பட்டது. அப்போது ஒவ்வொரு பாத்திரத்திலும் 4/3 பகுதி நீர் உள்ளது. இதிலே இதன் அளவில் 4/3 இருக்கின்றது. நீர் வந்துவிட்டது. இந்த விட்ட நீர் இதிலேயும் இப்ப 4/3 தான் இருக்கின்றது. இதன் அளவில் 4/3 இருக்கின்றது. அப்ப இதுல 4/1 இங்க வந்த உடனே இங்க 4/3 ஆகிவிட்டது. இப்ப கேள்விக்கு வருவோம். இவ்வாறு இருப்பதற்கு பாத்திரம் ஏ கொள்ளின் நீரின் அளவு, இந்த பாத்திரத்தின் முழுமையாக கொள்ளுகின்ற நீரின் அளவு, இந்த பாத்திரம் ஏ கொள்ளும் நீரின் அளவு பாத்திரம் பி கொள்ளின் நீரின் அளவின் பாத்திரம் பியில முழுமையாக கொள்கின்ற நீரின் அளவின் எத்தனை மடங்காக இருக்கும் என்பதுதான் கேள்வி. இப்ப இதுல பாருங்க. இதுல முதலாவதுல 4/1 வீக்கில விட்ட உடனே அது 4/3 ஆகிவிட்டது. அப்ப இன்னும் ஒரு 4/1 போட்டிருந்தா 4/2 ஆகு. 4/2 இட்டால் இங்கே விதயம் விட்டால் 4/6 இருக்கும். இன்னும் ஒரு 4/1 விட்டால் முக்காவாசி. முக்காலையும் விட்டால் 4/9 இருக்கும். முழுவதையும் விட்டால் இன்னொரு 4/1 முழுவதையும் விட்டால் அதாவது 4 மேல் 4ஐயும் பிடிக்கின்றார். முக்காலையும் விட்டால் 4 மேல் 12 இருக்கும். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி? இதை போல இது எத்தனை மடங்கு என்றால்
4ல் 12 என்றால் 12 4ஆல வகுத்தால் அதாவது 3 மடங்கு. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இனி நான் 39வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். இப்ப இந்த விடைகளை ஏன் நான் பதிவேற்றம் செய்கின்றேன் என்றால், நான் இப்ப இலவசமாக Zoom வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்கள் தமிழ் மொழி மூல கற்கின்ற மாணவர்கள் நல்ல பயனடையணும் என்ற நோக்கத்தோட, ஏனென்றால் கல்வி என்பது ஒரு மடை திறந்த வெள்ளம், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய முதுமை காலத்திலே இது ஒரு சேவையாக செய்ய தீர்மானித்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த கற்பித்தல் நுணுக்கங்களை மெல்ல மெல்லத்தான் குழந்தைகளை ஊட்டணும். அப்ப ஊட்டுவதற்கு எனக்கு இந்த இலவச வகுப்பினூடாக வாரத்திலே 5 நாளும் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும், அதாவது அரையரை மணித்தியாலமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப 5 நாள் கணித, சனி ஞாயிறு விடுமுறை. பிள்ளைகள் காலையில் எழுந்து பழகிற நல்ல பழக்கமும், காலையில படித்து பல மடங்கு பரீட்சைக்கு அதாவது ஆற்றல் பெறுவதும். ஏன்னா பகல்ல படிக்கிறத விட இரவுல படிக்க மூளையெல்லாம் அமைதியா இருந்து காலையில நாங்க ஆரம்பிக்கிற போது எங்களோட மூளை உண்மையிலே தரமாக ஏற்றுக்கொள்ளும். அந்த ஆற்றலை கொண்டு பிள்ளைகளை, எங்கள் தமிழ் மொழி மூல பரீட்சை செய்கிற மாணவர்களே, இதுல தமிழ் மொழி மூலம் என்றால் இஸ்லாமிய மாணவர்களும் இந்து கத்தோலிக்க ஏதோ ஒரு மார்க்கங்கள் உள்ள மாணவர்களுமாக நான் இந்த சேவையை செய்து என்னளவில் ஒரு பூரிப்பை அடைகின்றேன். அதற்கு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒத்தாசை யாதென்றால், அப்படிப்பட்ட மாணவரே என்னுடைய வகுப்பிலே கலந்து கொள்ள செய்யுங்கள். ஆனால் 100 பேர் தான் கலந்து கொள்ளலாம். அதுக்கு மேற்பட்டவர்கள், நான் இதை காணொலிகள் நிறைய போட்டிருக்கிறேன், இன்னும் போட்டுக்கொண்டுதான் இருப்பேன். ஒவ்வொரு வகுப்பையும் எடுத்து போட்டுக்கொண்டிருப்பேன். அதுகளை பார்த்து பயனடையும் வரை கூறுங்கோ. ஏனென்றால் 100க்கு மேலே இந்த Zoomல ஃப்ரீயா ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கும், அந்த Zoom மீட்டிங்கில். சரி, 39வது கேள்விக்கு வருவோம். 39வது கேள்வி, பியில் இருக்கும் எல்லா தட்டுக்களும் ஒரு தடவைக்கு 1 வீதம் எடுக்கப்பட்ட QR ஆகிய பாத்திரங்களில் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுத்தல் வேண்டும். அப்ப பியில இருந்து ஒவ்வொன்றாத்தான் எடுக்கணும், மேல இருந்து போகணும், ஒன்று தான் எடுக்கணும். அவ்வாறு இடும்போது பியிலிருந்து வெளியே எடுத்த ஒரு தட்டு பாத்திரம் கியூவில் அல்லது ஆறில் இடப்பட வேண்டும். பின்னரே அடுத்த தட்டு பியிலிருந்து வெளியே எடுக்கப்படுத்தல் வேண்டும். அப்ப எடுத்த ஒரு தட்டு கியூவிலேயோ அல்லது ஆறிலோ இட்ட பிறகுதான், அதாவது அந்த சாடியை மூடி போட்டு அடுத்த தட்டு பியில இருந்து எடுத்து வைக்கப்படுதல் வேண்டும் என்பதுதான் இங்க கேள்வியின் தாற்பயம். இச்சேன் முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுக்களை இடும்போது அந்த பாத்திரத்தில் மாத்திரம் மூடி திறந்திருத்தல் வேண்டும். அதற்கேற்ப இரு பாத்திரங்களில் மூடிகளும் திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இப்ப இதுல பார்க்கின்ற போது முதலாவது பியில உருளைகள் இவ்விரண்டாக இருக்கின்றது. சோடியாக 4 வகையில இருக்கின்றது. இது 2 ஒரு வகை, 2 ஒரு வகை, இது 2 வகை, இந்த 2 ஒரு வகை. 4 வகையில 2 இருக்கு. இங்கேயும் 4 தான் இடப்பட்டும் இருக்கு. அப்ப 4 இட வேணும். இப்ப இது இடப்பட்டதுக்கு என்ன, இது இப்படி இடப்படாம வெற்று ஆக இருக்கும் போதுதான் நாங்கள் இட சொல்லி கேட்கிறார்கள். இடப்பட்டதை வெளியாக தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. அப்ப ஆக குறைந்தது எத்தனை தடவை என்றால், முதல்ல மேல உள்ள சின்ன பெருசு எடுக்கிறோம், மிக பெரித, அதை எடுத்து இங்க வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. அப்ப ஒரு தடவை மேல உள்ளது எடுத்து இந்த மூடியை திறந்து வச்சாச்சு, இனி மூடியிடணும். இனி நாங்கள் அடுத்ததாக இதிலே 2வது தடவை துறப்போமா இருந்தால், இதுக்குள்ள இதையும் வைக்கலாம், அடுத்ததையும் வைத்து கொள்ளலாம். ஏன், அது 2ம் வேறு, ஒன்று பெருசாக பெருசு, அடுத்த தரம். அப்ப இந்த 2ஐயும் இந்த 2வது தடவையில வைத்து விடலாம். திரும்ப இதை 3வது தடவை திறக்கின்ற போது அடுத்ததாக இருப்பதையும் வைத்து விடலாம்.
மூன்றாவது தடவை. இப்ப 4வது தடவை திறக்கும் போது அடுத்த பக்கத்துல கீழே உள்ளதையும் இதே வைத்து விடலாம். நான் இது ரெண்டையும் வைத்து விடலாம். அப்ப இங்க கம்ப்ளீட். 5வது தடவை இதை இங்க வைத்து விடலாம். ஆகதியில உள்ளதை. இப்ப நான் இதை விளக்கம் தருகின்ற போது உங்களுக்கு புரிந்திராவிட்டாலும் மீள ஒரு கணம் விளக்கம் தருகின்றேன். அவதானியுங்கோ. காரணம் என்னென்றால் இது கடினம் போல் தோன்றுகின்ற கேள்வி கடினம் அல்ல, நிச்சயமாக கடினம் இல்லை. அதை புரிந்து கொள்வதுதான் எங்களுடைய ஆற்றல். நான் இதற்கு அந்த நேர்கூட காட்டுகின்ற போது இலகுவாக இருக்கும். முதல் தடவையை சிவப்பில் காட்டுறேன். முதல் தடவையில இந்த பெரிசை எடுத்து இங்க வைத்தோம் ஒரு தடவையில. அடுத்த தடவையில வேற நிறத்தை காட்டுகின்றேன். அடுத்ததுக்குள்ள இந்த பெரிசை முதல்ல வைத்தாச்சு இங்க. அடுத்ததையும் கொண்டு வந்து அதற்கு மேல வைத்தாச்சு 2வது தடவை. இந்த நீளம் 2ம் ஒரு தடவையில தான் ஒரே தடவை திறந்தபடி வைக்கப்படுகின்றது. அடுத்த தடவையில நான் பச்சையில காட்டுறேன். அடுத்த தடவையில இந்த பக்கம் இதை வைப்போம். அதே நேரம் இதையும் வைத்து விட்டோம். இப்ப இனி அதற்கடுத்த தடவை வேற நிறத்துல காட்டுறேன். சரி, கருப்புல காட்டுறேன். அடுத்த தடவை எடுத்து இது இங்க இங்க சிறியதை இங்க வச்சாச்சு. அந்த பாக்ஸ் 6ன்றது நம்பிட்டது. அடுத்த தடவை நான் வேறு மையில காட்டுறேன், மஞ்சள் கலர்ல காட்டுறேன். அடுத்த தடவை இதை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். இப்ப பாருங்க, இதுல எத்தனை நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? 5 நிறங்கள். அப்ப 5 சந்தர்ப்பங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி இந்த பரீட்சையின் இறுதி வினாவுக்கு விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப இதுல ABMN என்னும் 4 நகரங்களும் அந்நகரங்களுக்கிடையே பேருந்துகள் செலுத்தப்படுவதற்கு எடுத்த நேரங்களும் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ABMN என்கிற 4 நகரம் இருக்குது. அந்த நகரங்களுக்கு பேருந்துகள் செலுத்தப்படுகின்ற எடுக்கும் நேரங்களும் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு பேருந்தும் ஏயிலிருந்து அல்லது பியிலிருந்து முற்பகல் 9, 9:30, 10, 10:30 என்றவாறு 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை தான் புறப்படலாம். அதாவது வினாவை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. இதுல பேருந்து இந்த 2 தரிப்பிடத்துல மாத்திரம், அதாவது பேருந்து அந்த ஏயில அல்லது பியில மாத்திரம் அரையில மணித்தியாலத்திற்காக தான் புறப்படலாம். மற்ற இடங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனா இங்க சொல்லப்படுகின்றது என்னென்றால், ஒரு பேருந்தும் ஒரு தடவை புறப்படலாம். நகரம் எம்மில் இருந்து முற்பகல் 9:05 அப்ப எம்மில தான் ஆரம்பிக்கின்றது. இந்த எம்மில இருந்து 9:05 இங்கே எத்தனை மணிக்கும் புறப்படலாம். இதுக்கு அரையரை மணித்தியால கட்டுப்பாடு இல்லை. கம்பிக்கும் தான் கட்டுப்பாடு. 9:05 புறப்பட்ட ஒரு பேருந்தின் பயணத்தை ஆரம்பித்து நகரம் எண்ணிற்கு அது 10:40 சென்று அடைகின்றது. முற்பகல் வேளை. பெரும் பயணி ஒருவர் பயணித்துள்ள பாதையாக இருக்கத்தக்க பாதை எது என்று கேட்கப்படுகின்றது. நான் இப்ப முதலாவது இதுக்கு உங்களுக்கு விடிய கணிப்பு செய்து காட்டுறேன் பாருங்க. 9:05 ஆரம்பித்த எம்மில இருந்து ஆரம்பித்த பேருந்து இந்த 50 நிமிடங்கள் பயணம் செய்து 9:55 இங்கே வந்துவிட்டது. ஆனால் இங்கே அரை மணித்தியாலத்திற்கா போகணும். அப்ப அது இங்கே இருந்து புறப்பட போவது 10 மணிக்கு. 10 மணிக்கு புறப்பட்டு இது 15 நிமிடங்கள்ல இங்க வந்தால் அது 10:15. ஆனா இங்க இருந்து புறப்பட வேண்டிய நேரம் அடுத்தது 10:30 தான் புறப்படலாம். 10:30 புறப்பட்டால் அது 10 நிமிடங்கள்ல
10:40க்கு இந்த இடத்தை வந்து அடையலாம். அப்ப பேருந்து பயணித்த ஒழுங்கு இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க. எம்மில இருந்து பிக்கு போகுது, பியில இருந்து ஏக்கு போகுது, ஏயில இருந்து எண்ணுக்கு போகுது. எம்மில இருந்து என்ன தான் பொச்சேலியோட மற்ற ரெண்டுக்குள்ளாகும். அப்ப முதலாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.